இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படி ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இறைவா, புனித அன்னம்மாள் மது திவ்ய ஏகசுதனின் தாயாருக்கு மாதாவாயிருக்க திருவுளமானீரே. அப்படிப்பட்ட உத்தம புண்ணியவதி ஆகிய புனித அன்னம்மாளை நினைத்து அவளை பக்தியுடன் நாங்கள் போற்றவும், அவளுடைய பேர் பயந்தினாலும் மன்றாட்டினாலும் அழியா வாழ்வு அடையுமாறு தயவு செய்தருளும். இந்த மன்றாட்டுகளை நாம் இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமென். ஆரம்பமாக போகிறது. துணையாக வந்தருளும். Oh
மக்களே வாருங்கள், ஆண்டவரை நாடுங்கள், நீங்கள் மகிமையில் ஒளிர்வீர்கள். இறைவன் படைத்த உலகம், நாமெல்லாம் அவரின் செல்வம். அவர் நிழலில், அவர் நினைவில், அவர் அரவணைப்பில் நாம் வாழ்வதில் எத்தனை பேரானந்தம்! இம்மாநிலத்தில் வாழும் மானிடர்களே, நாம் அனைவரும் அவரில் மகிழ்ந்திடுவோம். அவர் அரவணைப்பில் வாழும் நமக்கு ஏன் கவலை? எனவே மாநிலத்தோரே, நீங்கள் அனைவரும் மாண்புமிகு இறைவனை நினைத்து மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம் என்ற திருப்பாடலை பாடி மகிழ்வோம். மாண்புமிகு
வாருங்கள், ஆண்டவரை நாடுங்கள், நீங்கள் மகிமையில் ஒளிர்வீர்கள். ஆண்டவரே, நாங்கள் உம்மை முழு மனதோடு பின் செல்கிறோம், உமது இறை பிரசனத்தை நாடுகிறோம், நாங்கள் ஏமாற்றம் அடைய விடாதே. இறைவன் அரவணைப்பில் இதய மகிழும் நாம் இனிய வாழ்வை எண்ணி மகிழ்கின்றோம். எனினும் சாத்தானின் செயல்கள் நம்மை மயக்குகின்றன, நேர்வழி நின்று தவறிட நம்மை தூண்டுகின்றன. அகிலத்தையே ஆளும் ஆண்டவர் இருக்கின்ற போது எதுவும் எந்த சூழ்நிலையும் எந்த படைக்கலன்களும் நம்மை வீழ்த்த முடியாது. வான்படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கையில் அவருடன் அவர் இல்லத்தில் வாழ்வது இனிமையானது என உணர்ந்து திருப்பாடலை பாடுவோம். அருமையான
ஆண்டவரே, நாங்கள் உம்மை முழு மனதோடு பின் செல்கிறோம். உமது இறை பிரசன்னத்தை நாடுகிறோம். நாங்கள் ஏமாற்ற விடாதே. கிறிஸ்துவின் கன்னியரே, அக்களியுங்கள். ஆண்டவர் தாமே உங்களது மணவாளனாய் என்றென்றும் இருப்பார். வாழ்வும் வளமும் ஆண்டவர் நமக்கு தந்த அருட்படையே. அதை முதலில் உணர்வோம். படைத்து காக்கும் பரமன் நம்மை தீமையினின்று பாதுகாக்கும் அம்சங்களை உணர்வோம். நெஞ்சே, நீ உண்டு குடித்து உறங்கு. உன் தேவன் கருணையையும் இரக்கத்தையும் முடியாக சூட்டிடுவார். உனது வாழ்வை நன்மைகளால் நிறைவு பெறச் செய்திடுவார் என்பதை உணர்ந்து அவர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாமல் இறைவனை நெஞ்சார வாழ்த்தி அவருக்கு நன்றி செலுத்தும் மனநிலையோடு திருப்பாடலை பாடி புகழ்வோம். நீ
கிறிஸ்துவின் கண்ணீரை அக்களியுங்கள். ஆண்டவர் தாமே உங்களது மனவாளனாய் என்றென்றும் இருப்பார். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நற்கருணை ஆண்டவர் எழுந்தேற்றம் செய்யப்பட்டு நற்கருணை பவனி நாம் வர இருக்கின்றோம். நற்கருணை ஆண்டவர் எழுந்தேற்றம் செய்யப்பட்டவுடன் ஆராதனை பாடல், அதைத் தொடர்ந்து பவனி ஆரம்பமாகும். எனவே இந்த பவனி சாதாரண சப்பர பவனி போன்றதல்ல, மாறாக ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிறார். உயிருள்ள தேவன் உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லி நம்மை ஆசீர்வதித்து நற்கருணையிலே நமக்காக 24 மணி நேரமும் காத்திருக்கின்ற அன்பு இறைவன், நம்மை படைத்தவர், பராமரிக்கின்றவர், வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர், நம்முடைய அருளாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்வடைய செய்து கொண்டிருக்கக்கூடியவர். அந்த நல்ல இயேசுவினுடைய வல்லமைமிக்க பிரசன்னம் நம்முடைய ஊரில் வலம் வர இருக்கின்றது. எனவே ஆண்டவர் இயேசுவோடு நாம் பயணிக்க இருக்கிறோம். அவரை அழைத்து செல்ல இருக்கின்றோம். அவர் நம்முடைய ஊரை பார்த்து ஆசீர்வதித்து நமக்கு இன்னும் அதிகமான வளங்களை கொடுக்கும்படியாக இந்த பவனியில் நாம் அனைவரும் பக்தியுடன் பங்கெடுப்போம். இந்த பவனியில் முதலில் திருச்சிலுவையை தொடர்ந்து சிறுபிள்ளைகள், இளைஞர், இளம்பெண்கள், அதனைத் தொடர்ந்து பெண்களை தொடர்ந்து ஆண்கள் அனைவரும் தயவு செய்து நற்கருணை ஆண்டவருக்கு பின்னால் யாருமே செல்ல வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அருட்சகோதரி அவர்கள் இந்த பவனிக்கு ஏற்பாடு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதலில் திருச்சிலுவையை தொடர்ந்து இளம்பெண்கள், பெண்கள், அதனைத் தொடர்ந்து ஆண்கள், அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆண்டவர். எனவே நற்கருணை ஆண்டவருக்கு பின்னால் யாரும் வராமல் இந்த பவனியில் அனைவருமே பக்தியுடன் பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆலய வளாகத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து எல்லோருமே இந்த பவனியில் கலந்து கொள்ளுங்கள். முடியாதவர்கள் மட்டும் இங்கே அமர்ந்து கொள்ளலாம். அமர்ந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். மற்றவர்கள் அனைவருமே பவனியில் பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
நான் சொன்னது போன்று இளம்பெண்கள், பெண்கள், அவர்களை தொடர்ந்து ஆண்கள் அனைவரும் Yeah.
Amen.
நிஜமாகவே இந்த நன்கொடை ஆண்டவர் செய்கிறார். அவருடைய தொடர்பிற்கு ஆசைப்படுகிறார். தொட்டு ஆசிரியர் என்று ஆசைப்படுகிறார். அவருடைய தொழில் நம்முடைய உலகத்திற்கு ஞானம் கொடுக்கிறது, ஆற்றலை கொடுக்கிறது, சக்தியை கொடுக்கிறது, நோய் எதிர்ப்பு தன்மையை கொடுக்கிறது என்கிற நம்பிக்கையோடு அதை உலகம் உள்ள எல்லா குழந்தைகள் குறிப்பாக பல்வேறு விதமான போர்களால் கலவரங்களால் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் அநியாயமாக சொல்லப்படுகிற அந்த நியாயப்படுகிற அந்த திருமணத்தில் எனக்காக எப்பொழுது நன்மைகளை காத்திருக்கின்ற வல்லமையை இருந்தால் நம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராய்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய மேலான கிருபைகளுக்காக ஒவ்வொரு நாளும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குழந்தைகளை கொடுத்து அந்த குழந்தைகள் வழியாக எங்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்து செல்வங்களுக்கெல்லாம் மேலான நல்ல செல்வமான அந்த குழந்தை செல்வத்தின் வழியாக எங்களை ஆசிரியர்களாக எங்கள் குழந்தைகளை நாங்கள் கொடுத்து ஆசிரியர்கள் நல்லதொரு உடற்கூறு கொடுத்து ஆசிரியர்கள் நல்லதொரு மனவழியை கொடுத்து ஆசிரியர்கள் ஒழுக்கத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து அறிவை கொடுத்து ஆசிரியர்கள். அதனால் எங்களுடைய குழந்தைகள் எப்பொழுதும் சமூகத்திற்கும் தீர்மளித்த உள்ள பிள்ளைகளாக உண்மை போது எவ்வாறு உடைய பெற்றோருக்கு பின்பற்றுள்ள பிள்ளையாக ஒவ்வொரு நாளும் ஞானத்தை விளக்க வருகிறோம். அதே போல் பின்பற்றுள்ள பிள்ளைகளாக ஞானத்தை சிறந்த பிள்ளைகளாக வளர்ந்தார்கள். எத்தனையோ பிள்ளைகள் அநியாயமாக பல்வேறு விதமான சுயநலத்தினால் மக்களுடைய அந்த சுய லாபத்திற்காக சொல்லப்படுகிறார்கள். அவர்களுக்காகவும் நாங்கள் வந்தார்கள். தங்களுடைய பாதுகாப்பு இந்த உலகம் முழுவதும் அதே போன்று எங்களுடைய வல்லமைக்க ஒவ்வொரு குழந்தைகளும் செல்வத்தை தொட்டு ஆசிரியர்கள் எங்களுடைய ஆண்டவராக கொண்டாடுகிறோம். தந்தையே
சாதாரண திருச்சபை விளக்கின் உடைய ஊழியர்களின் இருதயங்களிலே தேவ பக்தி ஆகிய சுவாலையை தொலைக்கு செய்கிற சத்திய சூரியனாகிய இயேசுவே, தேவரீரை துதித்து ஆராதிக்கிறேன். உம்முடைய திரு பணிவிடைக்குள்ளாகி தேவரீர் செய்கிற தேவ சிநேக தங்களுடைய அடைந்திருந்தும் உஷ்ணமும் பற்றுதலும் அசையும் வேண்டி குறைந்தவர்களாக இருக்கின்ற அநேகருடைய சோம்பல் அசதி அசைத்தனத்துக்கு பரிகாரமாக பக்தி சுவாலகருடைய விருப்ப பற்றுதலுள்ள நமஸ்காரங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். படித்த படிப்புக்கு ஏற்ற நல்லதொரு ஊதியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேலை கிடைத்து அதன் மூலம் எங்களுடைய பெற்றோரையும் எங்களை சார்ந்தவர்களையும் வழிநடத்தி செல்லக்கூடிய காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு காரியத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீர் விரும்பினால் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தருளும். அதன் தேவனே, நான் உம்மை விசுவசிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். உம்மை விசுவசிக்காதவர்களுக்காகவும் ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேசிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன். பவனி தொடர்கிறது. அனைவரும் சக்கரை நாளை நோக்கி மலர்ந்தார்கள். ஞானமாகி அத்தியந்த தாழ்ச்சியுடனே தேவரை ஆராதிக்கிறேன். அடியோர்கள் தேவருக்கு துரோகம் செய்வதற்கு காரணமான மாதிக்கிரமம் சம்மதத்துக்கு தேவரை கூடுதலான தியானத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். Namaskar.
வாழ்வர். இந்த உணவை நாமும் உண்ண வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம். நம்முடைய உடலையே நமது உணவாக தந்து, நம்முடைய இரத்தத்தையே நம்முடைய வாரமாக தந்து நம்மை ஆசிரியர் இந்த உணவை நம்பிக்கையோடு நாம் பார்ப்போம். எத்தனை பேர் இந்த அளவில்லாத கிருபையும் பொறுமையும் அளித்துமான சர்வேஸ்வரனாகிய இயேசுவே, மிகுந்த பக்தி சிரவணத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறேன். தேவரீருக்கு மிகவும் அருவருப்பான எங்கள் கோபம், வன்மம், பழி முதலிய சகல கிரமங்களுக்கும் பரிகாரமாக பத்திராசனுடைய மாறாத சமாதானத்தையும் சாதமளிக்கையையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். சுவாமி தெசலோனிக்கேயர் எழுதிய 2ஆம் திருமுகத்தில் நீ வழி காட்டுமே, இருவா இருவா
குடும்பத்தை பற்றிய நல்லதொரு மறைவுரை மானிட சமூகத்துக்கு ஆற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேவையாகும். குடும்பத்தை பற்றிய நல்லதொரு மறைவுரை மானிட சமூகத்திற்கு ஆற்றக்கூடிய ஒரு மாபெரும் சேவையாகும் என்கிறார் மறைந்த திருத்தந்தையும் புனிதருமான புனித 2ஆம் யோவான் பவுல். இறை மனித இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அருமையான முறையில் ஆழமான இறை நம்பிக்கையில் பக்தியோடு வல்லமைமிக்க அன்புள்ள இரக்கமுள்ள ஆசீர்வாதங்களையும் அருள்வரங்களையும் அள்ளித் தரக்கூடிய நற்கருணை ஆண்டவரை நமது வீதிகளில் அழைத்து வந்திருக்கிறோம். அவருடைய ஆசியை பெற்றிருக்கிறோம். கலிலேயா கடற்கரையில் எந்த வல்லமையோடு ஆற்றலோடு ஆசியோடு நடந்து வந்தாரோ அதே போல நம்முடன் நடந்து வந்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நமது இல்லங்களை உள்ளங்களை எல்லாம் அவர் தமது அருள் வரங்களால் நிரப்பி இருக்கிறார். தர்மையான நாளில் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அருமையான முறையில் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கக்கூடிய முறையில் ஒரு குடும்ப வாழ்வு அமைய வேண்டும் என்ற இறை சிந்தனையில் இருக்கிறோம். இத்தாலி நாட்டிலே பயஸ் லூயிஸ் மார்டின் என்பவர் பெர்னார்டு என்ற ஒரு சபையிலே சேர செல்கிறார். குருவானவராக அருள் பணியாளராக மாற வேண்டும் என்று. ஆனால் அந்த சபையால் நிராகரிக்கப்படுகின்றார். செலியா அக்குரின் என்பவர் என்ற ஒரு பெண்மணி அன்பினுடைய சகோதரிகள் என்ற ஒரு சபையிலே அருட்சகோதரியாக மாறுவதற்காக செல்லுகிறார். நிராகரிக்கப்படுகிறார். இந்த பயஸ் லூயிஸ் மார்டினும் இந்த செலியா அக்குரினும் திருமணம் என்னும் திருவருட்சாதனத்தால் இணைக்கப்படுகிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு மொத்தம் 9 குழந்தைகள், 6 ஆண் குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள். அந்த 3 பெண் குழந்தைகளில் ஒருவரை அருட்சகோதரியாக அனுப்புகிறார்கள். அந்த அருட்சகோதரி தான் அருமையான ஒரு புனிதையாக விண்ணகத்திலிருந்து ரோஜா மலர்களை எல்லாம் ஆண்டவனுடைய அருளால் உங்கள் மீது பொழிவேன் என்று சொன்னவரும், சிறிய வழியாக மாபெரும் புனிதத்தை அடைய முடியும் என்று சொன்னவரும், நற்கருணை ஆண்டவரை உள்வாங்கிய பின்பு கண்களை மூடுங்கள், இதயத்தை திறங்கள், இயேசுவை காண்பீர்கள் என்று சொன்ன குழந்தை இயேசுவின் புனித தெரசா என்றால் அது மிகையாக. அருமையான ஒரு தந்தை, அருமையான ஒரு தாய், அருமையான ஒரு புனிதை என்று அந்த குடும்பம் சிறந்து விளங்கியது என்றால் ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை சொல்லாலும் செயலாலும் வெளிக்காட்டுதல், அதே இறை நம்பிக்கையிலே பிள்ளைகளை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது. நாளிலே விவிலியத்தின் பக்கங்களை புரட்டி பார்க்கின்ற பொழுது நல்ல தந்தைமார்களும் இருக்கிறார்கள், நல்ல தாய்மார்களும் இருக்கிறார்கள், நல்ல பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அதே வேளையிலே தீய தந்தைமார்களும் இருக்கிறார்கள், தீய தாய்மார்களும் இருக்கிறார்கள், தீய குழந்தைகளும் இருக்கிறார்கள். நாம் எப்பொழுதுமே நேர்மறையை பார்ப்போம், எதிர்மறை விட்டு விடுவோம். எனவே நல்ல தந்தைமார்களுக்கு எடுத்துக்காட்டாக, நல்ல தாய்மார்களுக்கு எடுத்துக்காட்டாக, நல்ல பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டாக சில நபர்களை பார்த்து அவர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக அல்லது அவர்களை போல நாம் இருப்பதற்கு நமக்கு ஒரு முன்மாதிரியாக ஆண்டவரை பெற்றெடுத்த அன்னை மரியாவை பெற்றெடுத்த அன்னம்மாள் இருக்கின்றார் என்ற அந்த முடிவுக்கு நம்மால் வர முடியும். அன்பானவர்களே, முதலிலே ரூத்தினுடைய கணவராக போவாசை நாம் பார்க்கிறோம். ஒரு அருமையான ஒரு தந்தையாக இருக்கின்றார். குறிப்பாக இரக்கமும் தாராள உள்ளமும் கொண்டவராக இந்த ரூத்தினுடைய பொருளாதார தேவையை, தன் மனைவியினுடைய பொருளாதார தேவையை கண்ணும் கருத்துமாக கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். தனக்கு வரப்போகிற மனைவியாக இருக்கக்கூடிய இந்த ரூத்துக்கு
தன்னுடைய பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவராக, குறிப்பாக நிலம் வாங்கி அந்த முதல் கணவரிடம், அதாவது உரிமை உள்ளவரிடம், நீ அவருக்காக நிலத்தை வாங்குகிறாயா அல்லது நான் வாங்கி கொடுக்கட்டுமா என்று அந்த உரிமை உள்ள அவர் பின்வாங்குகின்ற பொழுது தாமே முன்வந்து தனது பணத்தை கொடுத்து அவருக்குரிய அந்த சொத்தை வாங்கி ரூத்துக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒரு தந்தையாக, சட்டத்தினுடைய அந்த சமூக பழக்க வழக்கங்களை எல்லாம் மதிக்கக்கூடியவராக, நெருங்கிய உறவினருக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு தந்தையாக, ஒரு கணவராக இந்த போவாஸ் என்பவர் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனவேதான் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். இந்த தாவீதினுடைய தாத்தாவாகிய இந்த ஈசாயை பெற்றெடுக்கக்கூடியவராக அவர் மாறி நின்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக எல்கானா என்ற ஒரு தந்தையை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, உடல் உளவியல் இவற்றில் தன்னுடைய மனைவிக்கு உறுதுணையாக இருந்தவராக இருக்கின்றார். அதாவது தன்னுடைய மனைவிக்கு தான் பிரச்சனை. காரணம் இறைவார்த்தை சொல்லுகிறது, அன்னாவை கடவுள் மலடியாக்கி இருந்தார், எல்கானாவை அல்ல, அன்னாவை தான் கடவுள் மலடியாக்கி இருந்தார். இருந்த பொழுதும் நீ தவறு செய்திருக்க வேண்டும், உன் குடும்பம் சாபத்து வாங்கியிருக்க வேண்டும், எனவே ஆண்டவர் உனக்கு இந்த தண்டனை கொடுத்திருக்கிறார் என்றெல்லாம் தன்னுடைய மனைவியுடைய பலவீனத்திலே குறை சொல்லாமல், அன்பானவர்களே, அவர் சொல்லுவார், அண்ணா ஏன் கலங்குகிறாய், ஏன் அழுகிறாய், உன் கணவனாகி நான் 10 குழந்தைகளுக்கு சமம் அல்லவா, என்னை பார், 10 குழந்தைகளுக்கு சமமான ஒரு உரிமையை, ஒரு உடனிருப்பை, ஒரு அன்பை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அருமையான ஒரு கணவராக அவருக்கு புரிந்து கொள்ளுகின்றார். புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தந்தையாக இருக்கின்றார். உடலிலே குறை இருந்தால் உளவியலில் குறை இருக்கும். எனவே அந்த உளவியல் குறையை போக்குவதற்காக இந்த பெனினாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சொத்தில 2 மடங்கு அண்ணாவுக்கு கொடுத்தார் என்று இறை வார்த்தை நமக்கு கற்றுத் தருகின்றது. ஆக மனைவியை பிற்காலத்தில் சாமுவேல் என்ற இறைவாக்கினரை பெற்றெடுக்கக்கூடிய அந்த தாயினுடைய அந்த பலவீனத்துல, உடலியல் பலவீனத்துல, உளவியல் பலவீனத்துல அருமையாக புரிந்து அருமையாக பேசக்கூடிய, அருமையான ஒரு உறுதுணையை கொடுக்கக்கூடிய ஒரு தந்தை, ஒரு கணவர் என்றால் அருமையாக இவரை சொல்ல முடியும். அடுத்து நாம் அருமையான ஒரு மனைவி என்ற வரிசையை பார்த்தோம் என்று சொன்னால் விவிலியத்தில் தென்படக்கூடியவர் அபிகாயிலாக இருக்கின்றார். அறிவு மிகுந்த ஒரு மனைவி என்றால் அபிகாயில் தான். ஒரு மனைவி அறிவு மிகுந்தவளாக இருக்க வேண்டும் என்பதற்கான காரணத்தையும் அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். தாவீது இந்த பாலைவனத்திலே பாளையமிறங்கியிருக்கிறார். அவருடைய படை வீரர்களோடு அப்சலோம் அவரை பாலைவனத்துக்கு விரட்டி அடித்திருக்கிறார். அரச பதவி என்ற நாற்காலி மீது கொண்ட மோகத்தினால் சொந்த தந்தை என்று வாராமல், ஆசீர்வதிக்கப்பட்ட அருள்பொழி செய்யப்பட்ட தந்தை என்று வாராமல், அருமையான ஒரு பேரரசன் என்று வாராமல் அவரை அங்கே பாலைவனத்தில் துரத்தி விடுகின்றார். அந்த நேரத்தில் அருள் பொழிவு பெற்ற ஒரு அரசன், ஆண்டவர் தாவீது எனது மகனை நான் தேடி கண்டுபிடித்தேன் என்று சொல்லக்கூடிய அந்த தாவீது உணவில்லாமல் இருந்த பொழுது அங்கே நாபால் என்ற ஒரு பணக்காரன் ஒருவன் இருக்கிறான். அவன் அதிகமாக உணவை வைத்திருக்கிறான். அவனிடமிருந்து பெற்றுக் கொள்ளலாம், தாவீதுக்கு மிகுந்த மதிப்பளிப்பார் என்று அங்கே தாவீது தன்னுடைய படைவீரன் அனுப்புகிறான். பொழுது இந்த பணம் இருந்ததினால் அறிவிலை குறைந்து காணப்பட்ட இந்த நாபால், தாவீதா அவன் என்ன பெரியவனா, அவனுக்கெல்லாம் உணவு தர முடியாது, அவனும் அவனுடைய கூட்டாளிகளாகிய படைவீரர்களும் பாலைவனத்தில் பஞ்சத்தால் மடியட்டும் என்று ஏளனமாக எடுத்தாளமாக அனுப்பிவிடுகின்றார். ஒருவிய வாளுடன் தாவீது வருகின்றார். என் வாளுக்கு அவன் பதில் சொன்ன பிற்பாடு அவன் எப்படி உண்ணுகிறான், அவனுக்குரியதெல்லாம் எப்படி அவனுக்குரியதாக மாறுகிறது என பார்த்துக் கொள்வோம் என்று ஒருவிய வாளுடன் வந்த பொழுது ஓடி ஓடி சென்றவள் இந்த நாபாலின் அருமையான அறிவு மிகுந்த மனைவியாக இருக்கக்கூடிய அபிகாயில், அரசே, அருள் பலி பெற்றவரே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், எனக்கு தாலி பிச்சை தாருங்கள், என் கணவன் மடமையினால் பேசிவிட்டார், அவரை மன்னித்து விடுங்கள், அதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று அருமையான ஒரு மனைவியாக
ஒரு தாழ்ச்சியை, ஒரு பெரியவரிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய, தன் கணவருக்காக பரிந்து பேசக்கூடிய, தன்னுடைய கணவன் தவறிழைக்கின்ற பொழுது தட்டி கொடுக்காமல் அதை சரி செய்யக்கூடியவளாக இந்த அபிகாயில் இருந்தாள். ஞானமுள்ள ஒரு பெண், அங்கே கணவனுக்கு மணிமுடியாக இருக்கிறாள். ஞானமுள்ளவள், நற்கனியை கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறார் என்ற அந்த இறைவார்த்தைக்கு உகந்த ஒரு மனைவியாக அபிகாயில் இருக்கின்றார். அன்பானவர்களே, வரலாறு சொல்லுகிறது, இத்தகைய அன்பான தன் கணவன் மீது அக்கறைப்பட்ட அறிவுபடைத்த அபிகாயிலை பிற்காலத்தில் இந்த நாபால் இறந்த பிற்பாடு தாவீது தன் மனைவியாக்கி கொண்டார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. சாராவை நாம் பார்க்கலாம். இரண்டாவது ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு மனைவி என்று பார்த்தோம் என்று சொன்னால், அன்பானவர்களே, தன் கணவனுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு மனைவி என்றால் இந்த சாரா தான். ஆபிரகாம் எதை சொன்னாலும் என் தலைவரே என்று, குடும்ப தலைவர் என்றால் அவர் தலைவர் தான் என்று கீழ்ப்படிதல் உள்ள அந்த உண்மை தன்மை கொண்டு அவன் நாட்டை விட்டு சென்றாலும், வீட்டை விட்டு சென்றாலும், மகனை பலியிட அழைத்து சென்றாலும், அறியாத இடத்துக்கு சென்றாலும், ஆண்டவன் சொல்லிவிட்டார் என்று சொன்னவுடன் உடனே இசைந்து செயல்படக்கூடிய அந்த கணவனுக்கு உண்மையாக அங்கே ஒத்துழைக்கக்கூடிய ஒரு அருமையான மனைவி என்று சொன்னால், அன்பானவர்களே, சாரா மிகுந்த பொறுமையுடையவளாக ஒரு மனைவி இருக்க வேண்டும், ஒரு தாய் இருக்க வேண்டும் என்பதற்கு அருமையானவளாக இருக்கிறார். அவரிடமிருந்துதான் இந்த ஈசாக்கு பிறப்பெடுக்கின்றார். வாரிசு மக்கள் பிற்காலத்தில் இந்த ஈசாக்கினுடைய பிள்ளைகளாக, வாரிசுகளாக வரக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு தாயை அங்கே விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நல்லதொரு குழந்தை என்று பார்க்கின்ற பொழுது, அன்பானவர்களே, ஈசாக்கை பார்க்கிறோம். தந்தை எவ்வளவுக்கு அன்பு செய்தாரோ அவ்வளவுக்கு அந்த அன்பை பெற்றுக் கொள்ளுகின்றார். தந்தை எவ்வளவுக்கு தன்னை தாளாட்டினாரோ அந்த தாளாட்டுகளை எல்லாம் பெற்றுக் கொள்ளுகிறார். அங்கே எழுந்து நட, நாம் பலியிட செல்ல வேண்டும் என்று அங்கே அழைத்து சென்ற பொழுது கூட, கால் கெடுக்குமே மலைப்பகுதி தானே, இந்த நேரத்தில் தந்தை இப்படி அழைத்து செல்கிறார் என்றெல்லாம் எதிர்கேள்வி கேட்டவர் அல்ல, பிடிவாதம் பிடித்தவர் அல்ல. அப்பா, எல்லாம் இருக்கிறது, எரிதழல் இருக்கிறது, விறகு இருக்கிறது, அங்கே எரிபொருள் எங்கே என்று ஒரு பிஞ்சு உள்ளமாக கேட்கக்கூடிய அளவுக்கு கூட தந்தை சொன்னால் அங்கே அப்படியே கீழ்ப்படியில் உள்ளவனாக நடந்து செல்வதை நாம் பார்க்கிறோம். அதே போல சாமுவேல் சிறுவன் என்ற முறையில் பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய குரலுக்கு மட்டுமே செவி சாய்க்கக்கூடியவனாக ஆலயத்தில் தங்கி ஆண்டவனுடைய அழைப்பை பெறக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு விவிலியத்தில் நல்ல தந்தைமார்கள் இருக்கிறார்கள், நல்ல தாய்மார்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பிறந்த நல்ல குழந்தைகளும் இருக்கிறார்கள் என்பதை விவிலியம் அழகாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அன்பானவர்களே, நாம் புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. புனித அந்தோனியார் என்ற ஒரு புனிதத்தை பெறுவதற்கான ஒரு காரணம் அவருடைய அன்பு தாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புனித 14ஆம் லூயி என்ற அந்த அரசன் புனிதராக மாறுவதற்கான காரணம் அவருடைய தாய் அண்ணா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புனித அருளானந்த அருமையான ஒரு இறைவனியாளராக உருவாவதற்கும் அவர் அந்த இறைவனியை நிலைத்து நிற்பதற்குமான காரணம் இந்த அவரை பெற்றெடுத்த தாயாக என்று பார்க்கிறோம். அது நல்ல தாய்மார்கள் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளை புனிதர்களாக உருவாக்கி புனித கத்தோலிக்க திருவைக்கு கொடுத்திருக்கிறார்கள். வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு இந்தியாவினுடைய வீர துறவியாக சுவாமி விவேகானந்தரை உருவாக்கினார் என்று சொன்னால் அவருடைய தாய் புவனேஸ்வரி தேவி என்றால் அது மிகையாக. ஒரு நல்ல அறிவியல் விஞ்ஞானியாக ஐன்ஸ்டீனை உருவாக்கினார் என்று சொன்னால் அவருடைய தாய் பவுலின் என்றால் அது மிகையாக. ஒரு சிறு வயதிலே உலகத்தை தன்னகத்தை கொண்டு வந்த ஒரு நெப்போலியனை ஒருவர் உருவாக்கினார் என்று சொன்னால் அவருடைய தாய் லெட்டிசா என்றால் மிகையாக. வரலாற்றிலே தடம் பதிக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் இந்த பெற்றோர்கள், அருமையான தாய்மார்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால், அன்பானவர்களே, இறை வார்த்தையும் சொல்லுகிறது, புனிதர்களின் வரலாறும் சொல்லுகிறது, இந்த நல்ல மனிதர்களின் மாணிக்கங்களுடைய வரலாறும் சொல்லுகிறது. நல்லதொரு பெற்றோர்கள் நல்லதொரு குடும்பத்தை உருவாக்குகிறார்கள். நல்லதொரு குடும்பம் நல்ல குழந்தைகளை சமூகத்திலே தனி நல்ல மனிதர்களாக, சமூகத்திலே தலைவர்களாக, கடவுளுக்கு உகந்தவர்களாக உருவாக்குகிறது என்று நமக்கு கற்றுத்தருகின்றது. ஆமன்பானவர்களே, அந்த வரிசையில நம்முடைய ஊரினுடைய பாதுகாவலில்
அன்னம்மாளை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அருமையான ஒரு குழந்தையை பெற்றெடுத்தவராக அருள் நிறை மரியே என்று தந்தை கடவுளுடைய ஆசிரை பெற்றவளாக பெறக்கூடியவளாக முதலாக கடவுளை கண்கூடாக பார்த்த ஒரு மாபெரும் ஒரு அற்புதத்தை ஆசிரை பெற்றவராக அன்னை மரியாவை பெற்றெடுத்த தாய் என்று சொன்னால் அன்பானவர்களே, புனித அன்னம்மாள் நம்முடைய பாதுகாவல். மலடி என்ற நிலையில் இருந்த பொழுது கூட ஆலயத்தை மறக்காதவளாக, ஆண்டவனின் காணிக்க கொடுக்கக்கூடிய கடமை மறக்காதவராக, ஆண்டவனுக்கு உண்மையாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். வாழ்நாளிலே துன்பங்கள், பிரச்சனைகள் இவைகள் எல்லாம் வருகின்ற பொழுது, குறைகள் எல்லாம் வருகின்ற பொழுதெல்லாம் நம்மால் கடவுளுக்கு உண்மையாக இருக்க முடியவில்லை. ஆனால் நம் தாய் இந்த ஊரினுடைய பாதுகாவல் அன்னம்மாள் தன் உடலில் குறையிருந்த பொழுதும் அந்த காலகட்டத்தில் மலடி என்ற நிலை இருந்தால் எவ்வளவு அவமானம், அந்த நேரத்திலும் கூட கடவுளுக்கு உண்மை உள்ளவளாக இருந்தாள். அருமையான ஒரு குடும்பத்தை தட்டி எழுப்பியவளாக இருந்தாள். தன்னுடைய வருவாயை 3ஆக பிரித்து கடவுளுக்கு ஒரு பகுதி, ஏழைகளுக்கு ஒரு பகுதி, தன் குடும்பத்துக்கு ஒரு பகுதி என்று அருமையாக பிறரையும் எளியவர்களையும் கடவுளையும் தன் குடும்பத்தையும் நினைத்து பார்த்து வாழக்கூடிய ஒரு அருமையான ஒரு தாயாக இருந்தார் என்று அவருடைய பாரம்பரியமும் வரலாறும் நமக்கு கற்றுத் தருகிறது. இவர் இல்லை என்று சொன்னால் ஒரு அருள் நிறைந்த அன்னை மரியாள், ஆண்டவனை பெற்றெடுத்த அந்த அன்னை நமக்கு கிடைத்திருக்க வாய்ப்பில்லை என்றால் அது முற்றிலும் உண்மையாக இருக்கிறது. ஆக நல்ல தாயாக இருந்ததினால், ஆண்டவனுக்கு உண்மையாக இருந்ததினால், ஆண்டவனை நம்பி அதை செயலில் வெளிப்படுத்தியதனால் அங்கே அன்னை மரியாளா கொடுக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகின்றார் என்று இந்த தாயினுடைய வரலாற்றை நாம் படிக்கிறோம். இவ்வாறு முன்மாதிரியான இந்த தாயை நமது வாழ்வின் முன்மாதிரியாக கொண்டு இறைவனுக்கு உண்மையாக இருத்தல், இறைவனுக்கு உரியவைகளை எல்லாம் அர்ப்பண உணர்வோடு செய்தல் என குறை வந்தாலும் அதை ஆண்டவனுடைய ஒப்படைத்து வாழ்தல், ஆண்டவர் அவற்றை மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாற்றுவார் என்ற இறை சிந்தனையுடன் தொடர்ந்து இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தில் பங்கெடுப்போம். இறைவன் நிறைவாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாதாவின் பாடலுக்காக எழுந்து நிற்போம்.
மணமகன் வந்து விட்டான். மணமகளின் தாயாராக இருந்த முன்மருடைய கண்ணீர் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள். இல்லரசி பொருட்டு தங்களுடைய வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணித்துக் கொள்பவர்களை ஆண்டவராகிய கிறிஸ்து புகழ்கிறார். எனவே அவரது அன்பை பறைசாற்றி அவரிடம் மன்றாடுவார். கடவுளை நமது அன்பான தந்தையின் அழைக்கு இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். எனவே துணிவோடும் இறை நம்பிக்கையோடும் தந்தை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள்
மாசற்ற சர்வ பரிசுத்த தனத்துக்கு பூரணியின் மூலமாகிய இயேசுவே என்னால் என்ற மட்டும் ஒடுக்க வணக்கத்துடனே தேவரை ஆராதிக்கிறேன். யூதாஸ் என்கிற துரோகிக்கு நேராய் நதி கெட்ட முறையில் பாவதோச ஆத்மத்தோட தேவரை பலியிட்டும் திவ்ய நற்கரணை வழியாக உட்கொள்ளும் அக்கிரம துரோகங்களுக்கும் பரிகாரமாக பலவத்தருடைய பரிசுத்த தன்மையையும் அவர்கள் தேவரை ஆராதிக்கிற ஆனந்த பக்தியுள்ள ஆராதனைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் ஸ்துதியும் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. மானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து ஒளிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புறந்த நாளே மனித இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றுள்ளி. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றை மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமையான இந்த ஒரு நற்கருணை பவனி ஜப மனநிலையோடு எல்லோருமே இந்த பவனியில் பங்கெடுத்திருக்கிறீர்கள். எனவே உங்களை பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். அதே நேரத்தில் இந்த ஒரு பவனியின் மூலம் நீங்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறீர்கள். நிச்சயமாக ஏதாவது ஒரு தேவையை முன்னிலைப்படுத்தி அதை நற்கருணை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து நீங்கள் ஜெபித்திருப்பீர்கள். நம்புங்கள், கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த பவனியில் நீங்கள் பங்கெடுத்திருக்கிறீர்கள். எனவே நிச்சயமாக உங்கள் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் உணர்ந்தவர் நிச்சயமாக நல்லதை செய்வார். எனவே இந்த ஒரு பவனி சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த எல்லோருக்குமே நன்றி. குறிப்பாக எல்லாம் வல்லவர் நம்முடைய பராமரிப்பு அனைத்திற்கும் காரணமானவர் ஆண்டவர் இயேசுவுக்கும் நற்கருணை ஆண்டவருக்கும் அவருடைய அருமையான புனிதையான நம்முடைய பாதுகாவலி புனித அன்னம்மாளுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதே நேரத்தில் இந்த நற்கருணை பவனியையும் மாலை ஆராதனை வழிபாட்டையும் தலைமையேற்று சிறப்பாக நடத்தி அருமையான ஒரு இறை சிந்தனையை நல்ல பெற்றோர் நல்ல குழந்தைகளை உருவாக்குகிறார்கள் என்கின்ற விவிலிய கண்ணோட்டத்தின் அடிப்படையிலும் பெரியவர்களுடைய புனிதருடைய வாழ்வின் அடிப்படையிலும் நமக்கு அருமையாக சொல்லி தந்திருக்கிறார்கள். இதை போன்று நாமும் நம்முடைய பிள்ளைகளை வார்த்தெடுக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நல்ல தந்தையாக, நல்ல தாயாக, நல்ல பிள்ளையாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அருமையான ஒரு குடும்ப சூழலை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு இறை சிந்தனையை கொடுத்திருக்கிறார்கள். அருட்தந்தை ஆலிவன் அவர்கள் தொலைவில் இருந்து வந்தாலும் கூட அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். காவல் கிணறு பங்கு தந்தையும் புண்ணியவாளன் திருச்செடி புனித வேளாங்கண்ணி அன்னையுடைய திருத்தலத்தின் அதிபருமான அருட்தந்தை ஆலிவன் அவர்கள். எனவே நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து நமக்கு சிறந்ததொரு இறை சிந்தனையை கொடுத்து நமக்காக ஜெபித்த அருட்தந்தை ஆலிவன் அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருடைய சார்பாகவும் உங்களுடைய கரவொலி மூலம் அன்பார்ந்த நன்றியை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களோடு இணைந்து இந்த நற்கருணை பவனியில் பங்கெடுத்து நமக்காக ஜெபித்தவர்கள் நம்முடைய சொக்கன்குடியிருப்பு பங்கு மண்ணின் மைந்தர் நம்முடைய பாசமிகு தந்தை இந்த நாட்களில் ஒரு சில நாட்களில் நம்முடைய ஊருக்கு வருகிறது நல்ல இறை சிந்தனையும் கொடுத்தவர்கள் அருட்தந்தை ஜோசப் எஸ் லியோன் அவர்கள். எனவே இன்றும் நமக்காக வந்து இந்த பவனியிலும் இந்த மாலை ஆராதனை வழிபாட்டிலும் நற்கருணை ஆண்டவருடைய ஆசிரியை நமக்கு பெற்றுத் தந்த அருட்தந்தை லியோன் அவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருடைய சார்பாகவும் என்னுடைய நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் இந்த பவனி சிறப்பாக நடைபெற எல்லா விதத்திலும் ஒத்துழைத்து அதே நேரத்தில் இந்த இடத்தில் நல்ல ஒரு அலங்காரங்களை எல்லாம் செய்து நம்முடைய மக்களுக்கு உறுதுணையாக உதவிகளை செய்த நம்முடைய அருட் சகோதரி சுபா அவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்கள், இந்த பவனி சிறப்பாக நடைபெற பெரியவர்கள் ஊர் மக்கள் அனைவருமே ஒத்துழைத்திருக்கிறீர்கள். எனவே இந்த ஒத்துழைப்புக்காகவும் எல்லா காரியங்களையும் முன்னெடுத்து செய்தமைக்காகவும் நம்முடைய ஆசிரியர்களோடு இணைந்து பயணித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்னும் இந்த பவனி சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இந்த அருமையான மாலை ஆராதனை வழிபாட்டையும் நற்கருணை பவனியையும் சிறப்பாக ஒளி செய்து நம் அனைவருக்கும் கொடுக்க இருக்கிற சகோதரர் அவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம் ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜெபிப்போம். எல்லோரும் இறை அன்பில் நாம் வளர்வோம். நேரமாகிவிட்டது. எனவே அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக உணவு அருந்தி அந்த ஒரு அன்பின் விருந்திலும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நாளை தினம் திருவிழா திருப்பலி, அதுதான் சிறப்பு. அதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இந்த 9 நாட்களும் நவநாள் தான். ஆக நாளை தான் திருவிழா திருப்பலி நாம் சிறப்பிக்க இருக்கிறோம். அது நன்றி திருப்பலி, திருவிழா திருப்பலி, பாதுகாவலி அவர்கள் வழியாக அருளை பெறுகின்ற அற்புதமான ஒரு திருப்பலி. அந்த திருப்பலியில் அனைவருமே இதை உற்சாகத்தோடு கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். காலை 7 மணிக்கு ஜெபமாலையும் தொடர்ந்து
திருப்பலியும் நடைபெறும். உரிய நேரத்திற்கு வருகை தந்து திருப்பலி ஆரம்பிக்க ஒத்துழைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.